இறங்கி வரும்போது பயங்கர பிரகாசமா இருந்துச்சு. அந்த பிரகாசத்தை வேற யாரும் பார்க்க முடியாததுனால ஒரு முக்காடை போட்டு அதை மறைச்சு வச்சுக்கிட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். வாசிங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 13வது வசனம் 3:13. மேலும் ஒளிந்து போவதின் முடிவை எதுக்கு முக்காடு போட்டுட்டு இருந்தானா? இஸ்ரவேல் புத்திரர் எதை நோக்கி பாராதபடி? எது ஒளிந்து போகுது? இல்லைங்க, இஸ்ரவேல் சொல்லுங்க பிரதர். ஒளிந்து போவதின் முடிவை பார்க்காதபடிக்கு. இப்ப எல்லாம் என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன பாருங்க, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள். மோசே மாலையில இருந்து இறங்கி வர்றான், முகம் பிரகாசமா இருந்தது, அவன் முக்காடு போட்டுக்கிட்டான். நாமெல்லாம் என்ன சொல்றோம்? அந்த பிரகாசத்தை பார்க்க முடியாதபடி அவன் ஒரு முக்காடு போட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்றோம். நான் இப்படி சொல்றேன், ஜனங்களால முகத்துல பார்க்க முடியலன்னா ஜனங்க முக்காடு போட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? மோசையா முக்காடு போட்டான்னா இந்த ஒளி நிரந்தரமா முகத்துல இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஒளிஞ்சுக்கிட்டே போகுது. இந்த மகிமை இருக்குதே, இந்த மகிமை நிரந்தரமா இல்ல, ஒளிந்து போவதனுடைய முடிவை நோக்கி பார்க்காதபடி இவன் முகத்துல. இப்ப பாருங்களேன், இப்ப நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன். காலையில ஒரு 8 மணிக்கு என்ன பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்திருப்பேன்? நான் வேற அடிக்கடி எடுத்து ஒத்திக்கிறேன். ஏன்? அதெல்லாம் கலைஞ்சிடக்கூடாதுன்னு தான். என்ன சொல்றீங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஒளிஞ்சிடக்கூடாதுன்றதுல கவனமா இருக்கிறோம் இல்லையா? என்னங்க இருக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி அந்த மகிமை, ஒரு நாள் அவன் மேல மகிமை இருந்தது, எல்லாரும் பார்த்தாங்க மோசேவை, அதே மாதிரி இருக்கணும்னு நினைச்சு அவன் ஒரு பர்தாவை போட்டா. ஆனா அது உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருந்தது. இதான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா? நாம் முக்காடு போடுறது இல்ல. ஏன் முக்காடு போடுறது இல்ல? மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். நம்ம மகிமை ஒளிஞ்சு போகிற மகிமை இல்ல, இன்கிரீஸ் ஆகிற மகிமை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மோசே மகிமை டிக்ரீஸ் மகிமை. சொல்லுங்க, ஏன் மகிமை? எல்லாரும் என் கூட சேர்ந்து ஒத்துழைங்க பார்க்கலாம். ஏன் மகிமை? சொல்லுங்க, ஏன் மகிமை? ஏன் மகிமை? அதிகரிக்கிற மகிமை. மோசே மகிமை ஒளிஞ்சு போகிற மகிமை. இன்னைக்கு சபை தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு இருக்கிற வித்தியாசங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசின போது ஏசாயா 40வது அதிகாரத்தை எடுத்து கொடுத்தார். இதான்ப்பா உன் ஊழியத்துக்கு, உன் ஊழியெல்லாம் நீ இதை தான் செய்யணும், இந்த ஏசாயா 40வது அதிகாரத்தை எப்படியாவது நீ புரிஞ்சுக்கோன்ட்டார். ஏசாயால மொத்தம் எத்தனை அதிகாரம்? பைபிளை பார்க்காம சொல்லணும். 60. எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம் இந்த லைனுக்கு. நீங்க எல்லாம் குட். பைபிள்ல மொத்தம் எத்தனை புஸ்தகம்? 66. 66. சத்தமா சொல்லுங்க, எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். இவங்களுக்கு ஏசாயால 66 சாப்டர், பைபிள்ல 66 புஸ்தகம். ஏசாயா மினி பைபிள், பைபிளுக்குள்ள ஒரு பைபிள். சரி, இப்ப அடுத்த கேள்வி, பழைய ஏற்பாட்டுல எத்தனை புஸ்தகம்? 39. பழைய ஏற்பாட்டுல 39. ஏசாயால 39. அதுக்கு அடுத்தது என்ன சாப்டர்? கை தட்டுங்க எல்லாரும். 39க்கு அப்புறம் 40. என்ன அறிவு! எனக்கு இங்க பிரசங்கம் பண்ண வந்து ரொம்ப சந்தோஷங்க. 39க்கு அப்புறம் 40ன்ட்டீங்க. கரெக்ட். இவ்வளவு சரியான பதில் நான் எதிர்பார்க்கல. சரி, 40வது அதிகாரம் யாராவது வாசிக்க பார்க்கலாம். முதல் வசனம், என் ஜனத்தை சொல்லுங்க, என் ஜனத்தை கொல்லுங்கள் இல்ல, ஏய் பாவி அது இல்ல, என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். வா, எழுந்துக்கோ, பரவாயில்ல, ஓடலாம், விழுந்தா எழுந்துக்கலாம், ஆண்டவர் நேசிக்கிறாரு, உன்னை அணைச்சிக்கிறாரு, பக்கத்துல வா,
தூரம் ஓடிராத. பிசாசு மோசமாக தான் சொல்லுவான். நீ ஒன்றுத்துக்கும் உதவ மாட்ட, உன்னால வெற்றிகரமாக வாழ முடியாது, பரிசுத்தத்துக்கும் உனக்கும் ரொம்ப தூரம், உன் மூளையே கெட்ட மூளை, வெளியே பார்க்கறதுக்கு தான் நல்லவன் மாதிரி இருக்கிற, ஆனால் பார்க்கறதெல்லாம் டபுள் கண்ணா பார்க்குற, நீயா நல்லவன், உன் ஜபத்துக்கா பதில் கிடைக்க போகுது, இப்படியெல்லாம் பேசுவான். இங்க சபையில் அதை பேச வேண்டியதில்லை. நீங்க எல்லாம் ஏன் பாவம் செய்றீங்க? சரி, நீ உங்களை போய் கேட்டனே, நீங்க எல்லாம் பாவம் செய்யாத மக்கள், நான் ஏன் பாவம் செய்யறேன் அப்படி கேட்டுக்கிறேனே, நான் ஏன் பாவம் செய்யறேன்? சில பேர் யோசிக்கிறாங்க, பாவம் செய்யறாரா அப்படின்னு. நீங்க எல்லாம் பாவமே செய்யாதவங்க தானே? நீங்க பாவம் செய்ய மாட்டீங்கல்ல? நீங்க யாராவது சைக்கிள்ல நீங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது குறுக்குல வந்தா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியான்னு கேட்கவே மாட்டீங்கல்ல? கோவப்படவே மாட்டீங்கல்ல? படுவீங்களா? அப்ப பாவம் செய்றீங்களா? பாவம் செய்றீங்களா? யாரெல்லாம் பாவிங்க கை வைத்துங்க பார்க்கலாம். கூட்டம் யாருங்க ஏற்பாடு பண்ணது? இவ்வளோ பாவிங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ண வச்சுட்டு. சரி, இப்போ நான் இப்படி அறிமுகப்படுத்துறேன். திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கிற பாவிகளாகி உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்திலே ஸ்தோத்திரம். பாவிகளே, நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது என்னவென்றால், அருமையான பாவிகளே, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அருமையான பாவிகளே, பரிசுத்தவான்கள்லாம் கை வைத்துங்க போகலாம். பரிசுத்தவான்கள்லாம் 100 மார்க் பரீட்சையில் எடுத்தாதான் பரிசுத்தவானுங்க. ஒரு தப்பு கூட பண்ணலன்னா தான் பரிசுத்தவான். தெரியுமா உங்களுக்கு? அது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் நல்லவர்களை தேடல. சொல்லுங்க, தேவன் நல்லவர்களை தேடல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் நல்லவர்களை தேடல, தேவன் பூரணமானவர்களை தேடுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆதாம் பழத்தை சாப்பிட்ட போது ஆதாம் கெட்டு போகல, செத்து போயிட்டான். இப்ப கேள்வி, நீங்க கெட்டவங்களா நல்லவங்களா இல்ல, செத்து இருக்கீங்களா உயிரோடு இருக்கீங்களான்றது தான். ஹலோ, புரியுதா? ஏதாவது புரியுதா? உள்ள போகுதா? வால் மட்டும் மீதி இருக்குதா? எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆதாம் பழத்தை சாப்பிட்ட போது கெட்டு போகல, செத்து போயிட்டான். நீ கெட்டவனா நல்லவனா? அவருக்கு நான் நல்லவன், 500 ரூபாய் கடன் கொடுத்தேன். இவருக்கு நான் நல்லவன் இல்லை, 5 ரூபாய் கேட்டார், தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். இவர்கள் எல்லோரும் என்னை நல்லவன் என்று சொல்லுகிறார்கள். மீட்டிங் முடிந்து போன பிறகு எத்தனை பேர் கெட்டவன் என்று சொல்ல போகிறாரோ எனக்கு தெரியாது. அந்த மனுஷன் பிரசங்கமா பண்ணார், ஏதோ கொஞ்ச நேரம் சிரிக்க வச்சு அமிச்சார். உங்களுக்கு தெரியுமா, இப்ப நான் பிரசங்கம் பண்ணும்போது மட்டும், நீ இந்த பாவத்தில் இருக்கிறாய், நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய், இன்று இயேசு வந்தால் வருகையிலே போவாயா, தேவன் உன்னிடம் தான் இதை எதிர்பார்க்கிறாயா, அருமை ஆத்துமாவே மனம் திரும்பு அப்படி நீங்க ஏங்கி கண்ணீர் விட்டீங்கன்னா, வீடியோக்காரர் இருக்கிறாரு, அவர் வேலை என்ன தெரியுமா? கண்ணீர் விடுறவங்களை ஷூட் பண்றது அவருடைய வேலை. உங்க வேலை என்ன? போகும்போது இன்னைக்கு ஆவியானவர் பயங்கரமா அசைவாடினார், உலுக்கிட்டார்ல, உலுக்கி எல்லாம் ஒரே அழுக. இப்ப இன்னைக்கு ஃபுல்லா நீங்க சிரிச்சுட்டு போறீங்கன்னு வச்சுக்கீங்க, யாராவது இப்படி சொல்லுவீங்களா, ஆவியானவர் இன்னைக்கு பயங்கரமா சிரிக்க வச்சாரு? சொல்லவே மாட்டோம். ஃபெலிக்ஸ் பிரதர் பயங்கரமா சிரிக்க வச்சார். அழ வச்ச ஆவியானவர், சிரிக்க வச்சா ஃபெலிக்ஸ் பிரதர். ஏன்னா ஆவியானவருக்கு அழுவாச்சு தான் தெரியும், அவருக்கு சிரிக்கிறதே தெரியாது. ஆனா இயேசு மேல என்ன தைலம் தெரியுமா இருந்தது? நீர் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பினபடினால் எனது தேவன் உமது தோழர் எல்லாரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இயேசு மாதிரி ஜோக் அடிக்கிற ஆள் வேற யாரையும் நீங்க பார்க்க முடியாதுங்க. நாம தான் இப்படி நின்று பேச ஆரம்பிச்சிட்டோம். திருடாதிருப்பாயாக அப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏசு அப்படி பேசல. அவரு கல்லை பார்த்தா அப்படி உட்கார்ந்துடுறது. உட்கார்ந்துட்டு சீசரெல்லாம் பக்கத்தில் கூப்பிட்டு போய் சொல்லுங்க, இந்த மாதிரி நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க திருப்தி அடைவாங்க. நம்ம அதை எழுதும் போது அப்படி எழுத முடியாதே, திருநெல்வேலி பாஷை மாதிரி எழுத முடியும். ஏல சொல்றேன் கேட்டுக்கல, நீதி மேல பசி தாகம் இருந்தாதனால திருப்தி அடைய முடியும், இல்லைன்னா ஒன்றும் முடியாது. இப்படி பேசியிருந்தாருன்னா அப்படியே எழுத முடியும். எழுத்துக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு, அதை தானே எழுதியிருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? போட்டில் படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு போறாரு அவர். அப்படியே அந்த சாக்கில் நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன்.